ரோல் கீப் அப் ரொம்ப ஸ்டைலிஷ் அண்ட் ரொம்ப ஈஸியான மூவ்மெண்ட் கூட. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ரோல் கீப் அப் பண்ணுன்றது தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கோ. ஒரு ரோல் கீப் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேக் ஆர்ச். கம்ஃபர்டபுளாக உங்களால் ஒரு ஃபுல் பேக் ஆர்ச் பண்ண முடியணும். உங்கள் எல்போலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த பொசிஷன் உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒரு 10 to 15 seconds ஹோல்ட் பண்ண முடிஞ்சா தென் யூ ஆர் குட் டு கோ. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அ ரோல். உங்களுக்கு எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபார்வர்ட் ரோல் பண்ணுன்னு தெரியணும். முதல்ல நீங்கள் தரையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கம்ஃபர்டபுளானவொடனே ஒரு ஹையரான சர்ஃபேஸில் எப்படி ஒரு ஃபார்வர்ட் ரோல் பண்ணுன்றது கற்றுக்கோங்க. இந்த 2 மூமெண்ட்டும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுன்னா தென் உங்களால் ஈஸியாக ரோல் கீப் அப். கம்ஃபர்டபுளாக தரையில் உட்காந்துட்டு லை டவுன். உங்களோட ஹேண்ட்ஸை உங்களோட காது பக்கத்தில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். க்ளோசர் டு யுவர் ஷோல்டர். ஃபுல் பாம் தரையில் டச் ஆகிருக்கணும். இங்கேருந்து உங்கள் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நல்லா உங்களை மேலே புஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக புஷ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் டூயிங் அ புஷ் அப். இந்த பொசிஷனை நீங்கள் ஒரு 10 to 15 seconds ஆச்சு ஹோல்ட் பண்ண முடியணும். ஆனால் உங்களோட புஷ் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கணும். ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்துருச்சுன்னா தென் ரெண்டாவது மூமெண்ட் இஸ் அ ஃபார்வர்ட் ரோல். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு ஃப்ரம் ஹியர் பிளேஸ் யூர் ஹேண்ட்ஸ் ஆன் தி கிரவுண்ட். உங்கள் சின்ன டக் பண்ணுங்கள். அண்ட் இங்கேருந்து மேலே எழுந்து நின்று உங்கள் எல்போ பெண்ட் பண்ணி ஸ்லோவாக கீழே போங்க அண்ட் ரோல் ஃபார்வர்ட். ஸோ இந்த ரோல் பண்ணும்போது உங்களோட ஹெட்டோ இல்லை உங்கள் நெக்கோ தரையில் படக்கூடாது. யூ கோயிங் டு ரோல் ஆன் யுவர் பேக். சைட்லேருந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு பிளேஸ் யூர் பாம் ஆன் தி கிரவுண்ட். எழுந்து நில்லுங்க. பெண்ட் யுவர் எல்போ, ஸ்லோலி கோ டவுன், டக் யுவர் சின் ஃபுல்லி அண்ட் தென் ரோல். ஸோ இந்த 2 மூமெண்ட்டும் உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சுன்னா தென் ஈஸியாக உங்களால் ஒரு ரோல் கீப் அப் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களால் தரையில் கம்ஃபர்டபுளாக ரோல் பண்ண முடிஞ்சுன்னா தென் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஹையர் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ ஐம் சூஸிங் திஸ் பெஞ்ச். ஸோ நான் கீழே நின்றுட்டு பெஞ்ச் மேலே கை வைக்க போகிறேன். இங்கேருந்து ஜம்ப் பண்ண அப்புறம் ஐம் கோனா டூ அ ஃபார்வர்ட் ரோல். யூஸ்வலாக இந்த மாதிரி ஹையர் சர்ஃபேஸில் ரோல் பண்ணும்போது நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம்னா, ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே தலையை இப்படி வச்சு ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை பண்ணாதீங்க. அதை பண்ணிங்கன்னா உங்கள் நெக்கில் தான் லோடு ஜாஸ்தி போகும். ஆனால் உங்களால் ப்ராப்பராக ரோலும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ரொம்ப ஹைட் ஜம்ப் பண்ணி லேட்டாக டக் பண்ணுறது. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கில் லேண்ட் ஆகிடுவீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சீக்கிரமும் ஜம்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் ஜம்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் கையை வச்சுட்டு ஜம்ப் பண்ணுற அதே நேரத்தில் உங்கள் எல்போ பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரோல் கரெக்டாக வந்துடும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் ஒரு ரோல் பண்ணும்போது ஒரு பாலை உருட்டி விட்ட மாதிரி இருக்கணும். ஒரு பாலை பவுன்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ரோல் பண்ணும்போது பவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இஃப் யூ ஆர் ஃபீலிங் சம் இம்பேக்ட் தென் இட் மீன்ஸ் உங்களோட ரோல் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளோட லெக் மூவ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம லெக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா, ஹாஃப் ரோல் பண்ண உடனே உங்கள் லெக்ஸை நீங்கள் டுவர்ட்ஸ் த ஸ்கை கிக் பண்ணணும். ஒன்ஸ் அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆயிடுச்சுன்னா உங்கள் லோவர் பேக்கை மேலே புஷ் பண்ணி உங்கள் லெக்கை ஆர்ச் பண்ணி உங்களோட ஹிப் இருந்த இடத்துக்கு உங்கள் லெக்கை கொண்டு வரணும். பேசிக்லி இட் வில் கோ லைக் திஸ். ஸோ இந்த மூவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு லேண்ட் யுவர் கிப் அப். இதை டேரெக்டாக பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படுத்துட்டு கீப் யூர் ஹேண்ட்ஸ் ஆன் த பெஞ்ச் லைக் திஸ். இங்கேருந்து மேலே கிக் பண்ணுங்கள் அண்ட் தென் ட்ரை டு லேண்ட் ஆன் யுவர் பேக் சாஃப்ட்லி திஸ் வே. ஒன்ஸ் இந்த மாதிரி கிக் பண்ணி உங்களோட பாடியை புஷ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா தென் யூ கேன் ட்ரை டு ஆர்ச் யுவர் லெக் அண்ட் பிளேஸ் இட் டவுன். இந்த 2 மூமெண்ட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் 90% ஒரு கிப்பப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். லெட்ஸ் கோ டு த ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறீங்க. முதல்ல ஒரு ரோல் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ரோல் ஹாஃப் கம்ப்ளீட் ஆன உடனே உங்கள் லெக்ஸை டுவர்ட்ஸ் த ஸ்கை கிக் பண்ணி அண்ட் உங்கள் லெக்ஸை ஆர்ச் பண்ணி தரையில் லேண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகும், பட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வித்தின் few minutes you will be able to do a keep up. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த எல்லா மூமெண்ட்டையும் நல்லா சேஃபாக அண்ட் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டுட்டோரியல்ஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் அந்த டுட்டோரியல் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். See you in the next video guys. Bye bye.